Hi friends, welcome to DreamNext channel. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் நம்ம கொண்டுட்டு போக போகிறோம். இது வந்து பிளேஸ்மெண்ட் சீரியஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம கொண்டுட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லாட் ஆஃப் டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ட்ரீம் ஜாப்ஸ் அட்டைன் பண்ணணும்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் படிக்கணும், என்ன மாதிரியான ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது, எவ்வளோ ஜாப் மார்க்கெட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் சைக்கிளை இந்த பிளேஸ்மெண்ட் சீரியஸ் வீடியோவில் ட்ரீம் நெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்து அவங்களோட ரோட் மேப்பை கரெக்டாக பிளான் பண்ணினாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க பிளேஸ்மெண்ட்ஸை அச்சைன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் சீரியஸ் 1 அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே ஐடியோட பூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணி ஏஐஎம்எல் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது, என்ன ஸ்கில் செட்ஸ் அவங்க எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஒரு லாட் ஆஃப் ஸ்கோப்ஸ் வரப்போகுது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. 2030க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 170 மில்லியன் நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 170 மில்லியன் நியூ ஜாப்ஸில் 78 மில்லியன் ஜாப்ஸ் வந்து டெக்னாலஜி ஓரியன்ட் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி ஓரியன்ட் ஜாப்ஸ் வந்து 4 செக்டாரை கம்பைன் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, நெட்வொர்க்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இந்த 4 டொமைனை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தென் இது போக வந்து ஓவராலாக ஒரு 2030ல் ஒரு 15 ஜாப்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த 15 ஜாப்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து டைம் இருக்கப்போ பாஸ் பண்ணி பாருங்கள். இது போக இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஐடி அண்ட் ஐடி எனேபிள்டு சர்வீசஸில் ஃப்ளெக்ஸி ஆர் ஜிக் செக்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரலாம் அப்படின்னு கார்ப்பரேட்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா ரைட் நவ் இப்போ கரண்ட்டாக இந்த ஃப்ளெக்ஸி ஆர் ஜிக் செக்மெண்ட்ஸ் எம்ப்ளாயிஸ், அதாவது இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர்னு சொல்லுவாங்க. ஃப்ரீலான்சர் ஆர்எல்ஸ் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ளெக்ஸி ஒர்க்கர்ஸை. இது வந்து இப்போதைக்கு 3,90,000 ஜிக் எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிறாங்க. இது வந்து 2030ல் நியர்லி 9 lakhs ஜிக் எம்ப்ளாயிஸ் வந்து வருவாங்க அப்படிங்கிறத கெரியர்நெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாஃபிங் கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆர்டிக்கலில். இந்த ஃப்ளெக்ஸி ஒர்க்கர்ஸை ஆல்ரெடி ரைட் நவ் இந்த இயரே பார்த்தீங்கன்னா டெலாய்ட்லாம் வந்து அவங்களோட கம்ப்ளைன்சஸ் பேரோலுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இன்னொன்று சைபர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்பயுமே வந்து நியர்லி ஒரு 80,000 சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் வேக்கன்ட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு ஆர்டிக்கலில் கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் நோ வி ஹாவ் 80,000 சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு பெங்களூரில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு யூஎஸ் பேஸ்டு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. அதில் சொன்ன ஒரு வேர்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் அப்படிங்கிற வேர்டு இருக்கிற வரைக்கும் சைபர் செக்யூரிட்டிங்கிற டொமைன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருமே வேர்ல்டே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து என்றைக்குமே சைபர் செக்யூரிட்டிக்கான வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான டிமாண்ட் என்றைக்குமே குறைய போகிறதில்ல. ஸோ அதுலேயும் ஒரு நல்ல ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று அக்கார்டிங் டு டொமைன், நீங்கள் வந்து எந்த டொமைனில் இந்த டொமைன் எடுத்து நான் ஒர்க் பண்ணலான் இருக்கேன், இந்த டொமைனில் நான் ஜாயின் பண்ணலான் இருக்கேன், அந்த டொமைனுக்கு என்ன ஸ்கில் செட்ஸ் வேணும் அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டொமைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்கில் செட் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் லேர்ன் பண்ணியிருக்கணும். இனிஷியலாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக் ப்ரோக்ராமிங்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேசிக் ப்ரோக்ராமிங்ஸ் இல்லாமல்
கண்டிப்பாக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிருந்தாலும் அது கூட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அல்காரிதம் கான்செப்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணியிருக்கணும். டிஎஸ்ஏ இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய லெவல் ப்ரோக்ராமிங்ஸை எதுவுமே உங்களால் போட முடியாது. பிகாஸ் எல்லாத்துலேயுமே வந்து அல்காரிதம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக இது கூட காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அதையிலையும் நீங்கள் ஒரு மாஸ்டராக இருக்கணும். காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் கேம் மாதிரி. இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபேங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், அமேசான், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் கூகுள் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்க்கு டெக் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. இந்த கம்பெனிஸில் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் ஆகலாம். நாட் ஓன்லி ஃபேங் கம்பெனிஸ், நீங்கள் வந்து காம்படிட்டிவ் கோடிங்கில் வந்து ரொம்பவே ஹை லெவல் நாலேஜஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸையும் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணி நீங்கள் அதில் ஆஃபர் வாங்கிடலாம். எனக்கு வந்து காம்படிட்டிவ் கோடிங் டேட்டா சிஸ்டம்ஸ் அண்ட் அல்காரிதம் தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு என்ட்ரி லெவல் சர்வீஸ் லெவல் கம்பெனிஸில் மட்டும்தான் இருக்க முடியும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்சி படிச்சிட்டேன், ப்ரோக்ராமிங் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கிடையாது. இப்போ ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியர்லி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கில் செட்ஸு 2030 ஒரு 39% ஆஃப் ஸ்கில் செட்ஸ் வந்து அவுடேட்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் அடிஷ்னலாக நீங்கள் உங்களோட கோர்ஸ் கூடயே சம் ஸ்பெஷலைசேஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். லைக் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங், பிக் டேட்டா டெக்னாலஜிஸ், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ், இது ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஃபண்டமெண்டல் கோர்சஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே தான் வரணும். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ கீ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும், நான் எந்த டொமைனில் போகிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான ஸ்கில்ஸஸ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் நெட்வொர்க்கிங், இந்த டொமைனில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் AWS ஆர் அஜூர் வந்து படிச்சிருக்கணும். ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ், ஃபயர்வால்ஸ், தென் லினக்ஸ் ஆர் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதே நீங்கள் கெரியரை சைபர் செக்யூரிட்டியில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஏபிடி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் ஃபாரன்சிக், மால்வேர் அனாலிசிஸ் இந்த மாதிரியான நாலேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எய்தர் பைத்தான்ஸ், ஜாவா, சி ஷார்ப், எனிதிங் எல்ஸ் உங்களுக்கு எது ரிலையபிளாக இருக்கோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிங்க. அது கூட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ரியாக்ட், ஆங்குலர், நோட்.js இதை லேர்ன் பண்ணியிருக்கணும். டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் SQL, NoSQL, அதாவது நாட் ஓன்லி SQL இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருந்துருக்கணும். டெவாப்ஸ் டூல்ஸ், டாக்கர், ஜென்கின்ஸ் மாதிரியான டெவாப் டூல்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இதெல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே ஈஸியாக போயிடலாம். நான் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் அதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு நீங்கள் எது சொன்னீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ்னாலே முக்கியமாக நீங்கள் வந்து பவர் பிஐ, டேப்லா, அதே மாதிரி வந்து ஆர் ப்ரோக்ராமிங், பைத்தான் லைப்ரரிஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். பிக் டேட்டா டெக்னாலஜிஸ்க்கு தான் டூல்ஸ், ஹடூப், ஸ்பார்க் இந்த மாதிரியான டூல்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு லைக் இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டட் ஃபினான்ஸ் செக்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜேபி மார்கன், மார்கன் ஸ்டான்லி, PwC இந்த மாதிரியான பிக்கஸ்ட் கம்பெனிஸ்க்கு போகணுன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கில் செட்ஸோட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓகே, நம்ம வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூவில் நம்ம வந்து கிராக் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஆஃபர் வாங்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு டெக்னிக்கல் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் இன்டர்வியூவை கிராக் பண்ணவே முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜஸில் ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு கம்யூனிகேஷன்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் கம்யூனிகேஷன் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இது வந்து ஒன் நைட் ஸ்டடியில் வராது. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு பில்ட் பண்ண முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா உனக்கு 40% தான் உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியும் அப்படின்னா நல்ல கம்யூனிகேஷன் இருக்க பர்சன்ஸ் ரிமைனிங் இருக்க 60% அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடலாம் சர்வீஸ் லெவல் கம்பெனிஸில். ஸோ உங்களுக்கு எந்த லெவல் கம்பெனிஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
தென் நீங்கள் நிறைய இப்போ கோர்சஸ் படிக்கிறீங்க, அதில் படிக்கிறதோடு இல்லாமல் நிறைய பூட் கேம்ப்ஸ் அட்டன் பண்ணணும், சர்டிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கணும். அட் த டைம் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸில் உங்களுக்கு ரொம்பவே அது சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அதுபோக ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா கூகுள் ஸ்டெப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டெப் ப்ரோக்ராம் இன்டர்ன்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெப் ப்ரோக்ராமில் கொடுக்குற இன்டர்ன்ஷிப்க்கு அவங்க ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க. அதோட ஸ்டைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா 1,25,000 அவங்க ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுபோக அவங்க உங்களுக்கு 2 months இன்டர்ன்ஷிப்பும் கொடுத்து ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் எங்கேயுமே போய் தேட வேணாம். எங்கள் காலேஜில் சொல்லலை, ஏன்னா நான் வந்து சின்ன காலேஜில் படிக்கிறேன், நான் பெரிய காலேஜில் படிக்கிறேன், அப்படி எதுவுமே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக கூகுளோட கெரியர் பேஜில் போய் பாருங்கள். அதில் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்க காலமை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும். அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். இதுவும் வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. உங்களோட ரெஸ்யூமை அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருக்கிற ஸ்கில் செட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும். நீங்கள் அதுலேருந்து வர இன்டர்வியூ காலுக்கு கரெக்டான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே எல்லா டாப் கம்பெனிஸுமே அவங்களோட கெரியர் பேஜஸில் அவங்களோட இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருச்சு. ஸோ உங்களோட ஒர்க்கை ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.